எல்லா மகிமைக்கும் பார்க்கிறரே, எல்லா கணக்கிற்கும் பார்க்கிறரே, எல்லா புகழ்ச்சிக்கும் பார்க்கிறரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடானோடு ஸ்தோத்திரங்களை, துதிகளை, நன்றி வழிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, உமது ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, உமது ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, உமது ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, உமது ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதான எங்கள் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சோதரமான வாய்களை திறந்துகளை சோதரமான ஹல்லேலூயா. ஆமை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகவலே சோதரங்கள் ஆண்டவரே, சோதரங்கள் ஆண்டவரே, சோதரங்கள் ஆண்டவரே, சோதரங்கள் ஆண்டவரே, சோதரம். நாங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம். எல்லாரும் சோதரமான வாய்களை திறந்துகளை சோதரம் அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம். எங்கள் தகப்பனே, சோதரம், சோதரம், சோதரம். உன்னதமான தேவனே, சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா.
வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுணர்வு நீடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
எல்லா துதியையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் எல்லா கனத்தையும் மகிமையையும் நாம் அவருக்கே செலுத்துவோம், அவருக்கே செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ சோதனைகளை நாம் தாண்டி வந்தாலும் ஆண்டவர் இரக்கமாக கிருபையாக நம்மோடு இருந்து நடத்துவார். எல்லாவற்றையும் தாண்டி வர தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய இரக்கங்கள் நம்ம மேலே இருக்கும். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மளால நிற்க கூட முடியாது. பாருங்க, அந்த சூழ்நிலைகள்ல நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போறோம். சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனாலும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். நீ சோர்ந்து போற நேரத்துல அவர் உனக்கு பலனை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நெருந்து போய் நாணல போல இருக்கிற அப்படின்னா நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய் உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளையும் தேவன் அப்படி அபரிமிதமாக ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அந்த கரங்களோடு இந்த திருச்சபை ஊழியம் வளர வேண்டும். ஆமென். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். திருச்சபை மூலமாக ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அடையணும். ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையில் இல்லை, உலக வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கு இந்த சபை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாயத்தை செய்ய வேண்டும். பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி ஆமென் ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உலக பொருளாக அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், சபையில் சேர்க்கப்படணும், சபை வளரணும், சபைக்கு ஒரு விசாலமான இடம் கொடுக்கப்படணும். ஹல்லேலூயா. இப்போ வரவங்களுக்கு இந்த சபை போதுமானது கிடையாது. நாம் நெருக்கமாக தான் உட்காருகிறோம், வசதி குறைவாய் தான் வந்து ஆராதனைக்கு போகிறோம். கர்த்தர் நம்மை விசாலத்துக்கு நேராய் நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவர் ஒரு புதிய இடத்தை, ஒரு பெரிய இடத்தை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை, எல்லா ஜனங்களும் வந்து போகக்கூடிய வாகனங்களை வைக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டு கருத்து நாம் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரால் நமக்கு கைகூடி வருவதாக, கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படுவாராக, கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படுவாராக, கர்த்தரிடத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இதற்காக சகோதரி ரீனா ஜெபம் பண்ணுவாங்க.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்கிற நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ளவும் தொடர்ந்து ஆமென் சோதரம் பாதுகாப்பாய் வாழவும் பொருளாதாரத்தில் நிறைவை அடையும் தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் முடிவு வரையிலும் நிலைத்திருக்க வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு பின்மாற்றங்களை போகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே விசுவாசம் இல்லாமல் மக்கள் போய்விடுவார்கள். ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை விசுவாசத்தை நாம் முடிவு வரையிலும் கடைசி வரையை நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே சாதகமான சூழ்நிலை இருக்கும்னு சொல்ல முடியாது, பாதகமாகவும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று. விசுவாசத்தை காத்துக்கொள்வது ரொம்ப போராடி தான் காத்துக்கொள்ள வேண்டும். அதை சேதப்படுத்த விளைவினப்படுத்த நிறைய பேர் வருவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, சபை குறித்து சொல்லும்போது, கற்புள்ள கன்னிகையாக அந்த உன்னதமான தேவனுக்கு நாம் நியமிக்கப்பட்டவர்கள். எப்படி ஒரு ஸ்திரீ கற்புள்ளவனாக இருப்பது அவசியமோ, அந்த கற்பை அவள் பாதுகாத்துக் கொள்கிறாளோ, அதே மனமாக நம்முடைய விசுவாசம் என்கிற கற்பை, ஆவிக்குரிய ரட்சிப்பு என்கிற கற்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கற்பை அழிக்க முயற்சி செய்வார்களோ, அதே போல நம்முடைய விசுவாச வாழ்வை அழிக்க நிறைய பேர் முயன்றுதான் வருவார்கள். அதன் மத்தியிலையும் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்முடைய சபைக்கு தரும்படியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். ஆதி ஜோதிடம் சோதரம் 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 சோதரம். ஆமென். ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. சேவைகளை சந்தையும் Amen. Amen. Hallelujah.
பிரியமானவர் நீர்தானே, உங்கள் நேசம் மிகவும் பெரிதே. என் பிரியமானவர் நீர்தானே, உங்கள் நேசம் மிகவும் பெரிதே. உங்கள் பின்னே ஓடி வந்தேன், உம்மை மகிழ்ந்து களி கூறுவேன். உந்தன் பின்னே ஓடி வந்தேன், உம்மை மகிழ்ந்து களி கூறுவேன். என் பிரியமானவர் நீர்தானே, நேசம் மிகவும் பெரிதே. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நீர் இன்பமானவர். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நீர் இன்பமானவர். உந்தன் நேசத்தை என்னை பிரியமே என்றழைத்தே, என் மனமெல்லாம் நிறைந்து விட்டேன். என்னை பிரியமே என்றழைத்தே, என் மனமெல்லாம் நிறைந்து விட்டேன். என்னில் பழுதொன்றும் இல்லை என்று
சரோஜா உடைய குடும்பத்துக்காக, அவர்களோடு வந்து கொண்டிருக்கிற மருமகள் குடும்பத்துக்காக, இன்னும் இருக்கிற உடைய பிள்ளைகள் ரத்த சம்பந்தமான எல்லாருக்காகவும் அல்லேலூயா. சரோஜா அவர்களுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர் நாங்கள் திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் அவங்க 2 கையும் மேல தூக்கி முழங்கால் கொள்ளிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய ஆயுசுல நிறைய காலம் ஆண்டவரை அறியாமல் இருந்திருக்கலாம், அல்லேலூயா. ஆனா இந்த கடைசி காலங்களில ஆண்டவரை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அருமையான சகோதரி சரோஜா அவர்களுக்காக கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடன்படிக்கையுடைய மருமகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மகன்கள் மருமகன் எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாய், அவர்கள் எல்லாரும் மெய்யான தெய்வத்தை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உடைய மகன் சரோஜா அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உடைய குடும்பத்தை உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பீராக. அவர்களை பயமுறுத்துகிற, பலவீனப்படுத்துகிற, சோர்வடைய செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் அகன்று போவதாக. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள் உடைய மகளை வைத்துக் கொள்ளும். விசுவாசத்திலே உம்மை குறித்த நம்பிக்கையில தைரியமாய் அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மகளாய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை சுற்றிலும் கர்த்தர் வெளியடையும். உடைய குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வெளியடையும். அவர்கள் தங்கியிருக்கிற வீட்டில் உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய பிரசனம் இருக்கட்டும். உடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரை நீர் அங்கே உலாவுவீராக. அங்கே எந்த அசுத்தாவின் இடமில்ல. செத்து போன ஆவிகள் ஒன்று அங்கே உள்ள வர அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தினால பாதுகாப்பை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கிற புத்தகம் உன்னத பாட்டு. அல்லேலூயா. என்ன பாட்டு? உன்னதமான பாட்டு. அல்லேலூயா. இனிமை மிகு பாடல். ஆங்கிலத்திலே சாலமோன், வேறொரு மொழியாக்கத்தில் இனிமை மிகு பாடல் என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிற வேதாகமத்தில் உன்னத பாட்டு என்று. அல்லேலூயா. அதே எல்லா பாடல்களிலும் மேலான ஒரு பாடல், அன்பினால் நிறைந்த ஒரு பாடல். அல்லேலூயா. அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல், நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல். நேசம், இந்த வார்த்தை முழு புத்தகத்திலும் அதிகமான இடத்தில் வருகிறது. நேசம். அல்லேலூயா. சபை கிறிஸ்துவை நேசிக்கிறது, சபையை கிறிஸ்து நேசிக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க? சபை கிறிஸ்துவை நேசிக்கிறது, கிறிஸ்து. இதை கொஞ்சம் மாற்றி சொன்னா எப்படி சொல்லலாம்? உரிமை பாராட்டி சொன்னா எப்படி சொல்லலாம்? உரிமையோடு சொன்ன எப்படி சொல்லலாம்? இயேசு இயேசு என்னை நேசிக்கிறார், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நேசம் தான் இருக்கிற உலகத்திற்கு அத்தனை நேசத்தை விட பெருசு. அதுதான் உன்னதமானதாக உன்னத பாட்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ நேசம். நேசம், நேசம்னா தமிழ்ல இன்னொரு வார்த்தை என்னது? அன்பு. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்னது? காதல். அல்லேலூயா. இது எல்லாமே தமிழ் வார்த்தைங்க. இது எல்லாத்துக்குமே லவ் என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில். இந்த நேசம் ஒவ்வொரு மனுஷனும் பல விதத்துல நேசிக்கிறான். சிலர் பணத்தை நேசிக்கிறோம், சிலர் பொருளை நேசிக்கிறாங்க, சிலர் ஒரு ஆணை நேசிக்கிறான், ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான். எல்லா நேசங்களும் இந்த நேசத்துக்கு கீழே தான்.
எல்லா நேசமும் ஒரு நாள் கைவிட்டுடும். அல்லேலூயா. ஆமென். இதே புத்தகத்தை எழுதியவர் இதுக்கு முன்னாடி சொன்னார், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, மாயையும் மனசுக்கு லாஸ்ட் மினிட் சஞ்சலம் தான். என்னத்த சூப்பர் வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, கடைசியில் மனசுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அம்மா இருந்தாங்களே, நம்ம அம்மா பேர் என்னங்க, கடைசியில் அப்படிதான் சேர்த்திருப்பாங்க. ஐயாவும் அப்படிதான் சேர்த்திருப்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்கள் உடையவங்க கூட அப்படிதான் சேர்த்திருப்பாங்க. அதனால இந்த உலகத்துல பொருளாதாரத்திலேயோ இல்ல படிப்பு விஷயங்களிலேயோ இல்ல மற்ற காரியங்களிலேயோ நம்ம பெருசா சாதிச்சிருவோம்னு நினைச்சு நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா சாதிக்கவே முடியாது. சாதனை என்பது இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு தெளிவா இருக்கிறது, ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே சொந்தமாக்கினாலும் இந்த ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தணும்னா நீ துக்கமா தான் விஷயம். கிறிஸ்துவில் இருக்கிற அன்பு நமக்குள்ள இருந்தால் தான் நிறைவான வாழ்வை முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா. அப்போஸ்தலன் பவுல் இந்த கடைசி ஜெயத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை? நீ கேட்கலையா? கேட்கலையோ? படிக்கல? கடைசி வான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் முடிவு, என் காலம் வந்தது, என் ஓட்டம் முடிக்க போறேன். அல்லேலூயா. எவ்வளவு நிறைவான ஒரு முதிர்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. அப்போ இந்த உலகத்தின் வாழ்க்கையில நம்ம திருப்தி அடையக்கூடாது. அது திருப்தி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அது இருந்தாதான் அப்படின்ற ஒரு நிலையில வேண்டவே வேண்டும். அது இருந்தாலும் இல்லாம போனாலும் வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டே இருக்கணும். அதுதான் இந்த புத்தகம் மிக அருமையான ஒரு புத்தகம். அந்த உன்னதமான நேசம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அந்த நேசத்தினால் வருகிற வார்த்தைகள் தான் இதெல்லாம். அல்லேலூயா. நம்ம இங்க எல்லா இடத்தையும் படிக்க முடியும். 8, 6 படிக்கலாமா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நேசிக்கிறவங்க, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்றைய காலத்துல செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? என்னதுங்க? அந்த காலத்துல அது பச்சை குத்துன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல துன்றான். நேசிக்கிறவன் அதை செய்வான். இந்த வார்த்தை கொஞ்சம் அதை வச்சு யோசிச்சு பாருங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல், என்ன என்ன பண்ணணும்? உங்க இருதயத்து மேல முத்திரை மாதிரி வரைஞ்சிருங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் இன்னைக்கு செய்யறாங்க. எங்க உயம் என்னது? உயம், புயத்தின் மேல், கரத்தின் மேல். உயம்னா இந்த இடத்துல உயம். இப்போ ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வு முற்றிலும் ஆவிக்குரிய ஒரு காரியம். ஒரு தேவனை நேசிக்கிற ஒரு மகன், ஒரு மகள் தேவனை பார்த்து சொல்லுகிறாள்,
சொல்லுகிறான். சபை சொல்லுகிறது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை உங்க இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள், முத்திரையாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? ஆண்டவருடைய இருதயத்தில். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய உள்ள கை வரைந்திருக்கிறேன், என் புயத்தில் நீங்கள் தாக்கப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நாம் வாழ்கிறோம். அவர் நம்மை நம்முடைய உள்ள கையில் அவருடைய புயத்தில் நம்மை தாங்கி வருகிறார். அதெல்லாம் வசனம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேசத்தை விட ஹையஸ்ட், மேலான, உன்னதமான ஒரு நேசம் தேவனுடைய நேசம். அந்த நேசத்தை உடையவர்களாக நம்ம இருந்தா நம்ம ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வச்சிருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? இங்க வச்சிருக்கிறார். அவருடைய புயத்துல நம்மை தாங்கி வருகிறார். அப்போ இது நடக்கணும் அப்படின்னா நாம் அந்த நேசம் உடையவர்களாக மாற வேண்டும். இந்த உலகத்துல ஆண்டவரை தவிர வேற ஒண்ணுத்தையும் நேசிக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழே தான் எல்லாமே. அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழே தான். ஆண்டவருக்கு மேல இருக்கக்கூடாது. அதை நீ உன் மனைவிய இல்ல ஆண்டவருக்கு கொடுத்த குழந்தைய ஆண்டவருக்கு எங்க வேணும்? கீழே. ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, ஆண்டவர் முக்கியப்படுத்து. ஏன்னா தேவன் கொடுத்தது இதெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவுக்கு தேவன் கொடுத்தது, அதை திரும்ப யோபுவுக்கு தேவனால் கொடுக்க முடியும், கொடுத்தாரு. அதே மாதிரிதான் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதை திரும்ப தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க ரட்சிப்பு போயிடுச்சுன்னா ரெண்டாவது உனக்கு வராது. அதை மட்டும் காத்துக் கொள்ளணும். ஆண்டவருடைய அன்புக்குரியவனாக நீ இருக்கணும், நான் இருக்கணும். அவருடைய பாசத்துக்குரியவனாக நான் இருக்கணும், அவருடைய நேசத்துக்குரியவனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஒரு வசனம், 2-3 வசனம் படிச்சு நான் முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல 12 இருந்து 14 படிக்கிறேன். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரைக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். என் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமம் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோன் இங்கு ஒளிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, அந்த பிசின்கள் வழியை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை ருசிப்பாராக. அல்லேலூயா. என் நேசர் வர வேண்டும், என் நேசர் கனிகளை ருசிக்க வேண்டும். என்னுடைய நேசர் வர வேண்டும் என்றால் என் தோட்டம் சகல விதமான ஸ்பைஸ் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, சகல விதமான நறுமணம் கொண்ட தோட்டமாக என் தோட்டம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் நேசர் என் தோட்டத்துக்கு வர வேண்டும் என்றால், என் நேசர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால், அல்லேலூயா, என் நேசர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால், அவர் என்னில் தங்கியிருக்க வேண்டும் என்றால், என்னில் வாசம் பண்ண வேண்டும் என்றால்,
என்னுடைய தோட்டம், என்னுடைய வீடு, என் வாழ்வியல் நறுமணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நறுமணம் எப்படி வரும்? இங்க தமிழ்ல குங்குமம் அப்படின்னு இருக்கு. குங்குமம் ஒரு மரம் இருக்குதா? குங்குமம் காய்க்கிற மரம் இருக்கா? இல்ல. குங்குமம் மாத்திரம் வந்து மஞ்சள் வந்து மஞ்சளை வேக வச்சு பெரிய இருக்கும். பரவாயில்ல, எது சொன்னாலும் நம்பிக்கை போல இருக்க. ஆனா இது உண்மை. குங்குமம் ப்ராசஸ் எப்படின்னா, மஞ்சளை வேக வைத்து காய வைத்து அதுக்கப்புறம் அரைப்பாங்க. அதுதான் குங்குமம். சரியா? ஓகே. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்லாம் கேட்காது. ஆனா இந்த தமிழ்ல தவறு மீன்ஸ் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா குங்கும பூன்னு இருக்கு. அல்லேலூயா. என்னது? குங்கும பூ. குங்கும பூ விளையுது, விலை உயர்ந்தது. அல்லேலூயா. அப்போ விலை உயர்ந்த பொருட்கள், வாசனை திரவியங்கள், எவன் ஒருவன் கர்த்தரை நேசிக்கிறானோ, எவன் ஒருவனை கர்த்தர் நேசிக்கிறாரோ அங்கே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இது நம்மில இருக்கணும்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும். அது என்னதுன்னா, அது மேல இருக்கிற வசனம் 12. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ யாரு? நீ யாரு? நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், லாக் பண்ணி வச்சு. உன்னை சுற்றில ஒரு காம்பவுண்ட் இருக்கு. உன்னை சுற்றில காம்பவுண்ட் இருக்கு. உன்னை பூட்டி வச்சிருக்காங்க உள்ள. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட, நீ உன்னை சீல் பண்ணி வச்சிருக்கிறான். பாதுகாப்பான ஒரு வாழ்வியலை உடையவனாக நீ இருந்தால் மாத்திரமே நீ வாசனை திரவியம் உடைய ஒரு நபராய் மாற முடியும். அல்லேலூயா. இல்ல நான் எங்க வேணாலும் சுத்திட்டு என் இஷ்டத்துக்கு போய் வருவேன்னா எங்கேயே ஒரு இடத்துல அவுட் ஆயிடுவேன். வாசனை கெட்டு போயிருக்கு. உன் பரிசுத்த வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். விசுவாச வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். ரட்சிப்பை நீ இழந்து போவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நாங்க அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட, அப்புறம் இந்த நிலை உனக்கு நீயே செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய சோதரம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சுதந்திரம், செயல்கள், குணநலன்கள் நமக்கு நாமே வரையறுத்துக் கொண்டு நாம் வாழ வேண்டும். புரியுதா? தேவனுக்காக பாதுகாக்கப்படுகிற ஒரு பொருள் நான். அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருக்காக பாதுகாக்கப்படுறோம்? சொல்லுங்க. யாருக்கு? இந்த பொருளை தேவனுக்காக பாதுகாக்கணும். இது யாருக்கோ வீணிலே சுற்றுகிறவர்களுக்கு இல்லை. அருமையான ஒரு வேறு பகுதி உண்டு. ரூத் புத்தகத்தில் ரூத்துடைய அந்த சாட்சி கோவா சொல்லுவார். ஊர்ல நிறைய வாழை பசங்க சுத்துறானுங்க, அவனுக்கு பின்னாடிலாம் நீ என்ன பண்ணல போல. ஊர்ல
ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அறியறாங்க நீ குணசாலியான பொண்ணுன்னு. நீ கண்டவன் பின்னாடிலாம் போல, இதை நாம் அறிவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ விசுவாச வாழ்க்கை என்பது இந்த பரிசுத்த வாழ்வு அவ்வளவு பாதுகாப்பா நம்ம பாதுகாக்கணும். ஆமா, இது தேவனுடைய சரீரம், இது தேவனுக்கானது, என் வாழ்வு தேவனுக்கானது, இந்த ஆத்துமா தேவனுக்கானது. அல்லேலூயா. ஆமா, இதுல நம்ம படிச்சோம், வாடையே எழுப்பு தென்றலே வா. வசனம் என்ன சொல்லுது? வாடையே எழுப்பு தென்றலே வா, அந்த பிசிக்கல் வழியை தோட்டத்தில் வீசி நேச தம்பி தோட்டத்துக்கு வந்துட்டாரு. என் ஆண்டவர் வந்துட்டார். இந்த ஸ்மெல், அதாவது பரிசுத்தம் என்கிற அந்த வாசனை, பரிசுத்த வாசனை, பரிசுத்த வாசனை, நற்கந்தம், அல்லேலூயா, நறுமணம், அல்லேலூயா, நறுமணம், நற்கந்தம். இந்த வாசனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நேசர் நம்மளை தேடி வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய சிலுவை கழுத்துல போட்டுன்னு ஒரு வெள்ளை துணியை போட்டுங்க. பாஸ்டர் ரெவரண்ட் நான் சொல்லிட்டு இருந்தாலும் வர மாட்டாரு. எனக்குள்ள அந்த நறுமணம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள அந்த நறுமணம் இருந்து அவர் வந்து எனக்குள்ள வரும். என்னை வந்து அப்படியே ஒரு அல்லேலூயா. ஒரு நேசிக்கிறோம், ஒரு பையன் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன தூக்கி வந்துடுறாங்கல்ல, தூக்கி வந்துடுறாங்க. அது மாதிரி இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. பொண்ணை தூக்குறது அதை நினைச்சுன்னு உட்காந்துருக்காதீங்க. அந்த நேசம் வீணானது, அது வீணானது. அதை விட அதிகமா சொல்றேன், அல்லேலூயா. இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும், அந்த பையனை எனக்கு பிடிக்கும், அதனால கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் சண்டே வர நம்ம வாழ்வீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. லவ் பண்ற வரைக்கும் நல்லா போகும், கல்யாணம் பண்ண அடுத்த நாளே சண்டை வரும். அல்லேலூயா. லவ் பண்ற வரைக்கும் நல்லா போகும், சூப்பரா போகும். லவ் அடுத்த எதுக்கு கல்யாணத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ற வரைக்கும் சண்டை வரும். அதுதான் தெரியும் என்ன கல்யாணம் பண்ண தெரியல. நான் அதை சொல்லல, இந்த உலகத்துக்குரிய விஷயத்தை சொல்லல. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். நான் அவருடைய மனவாட்டி, மணவாளன் வந்து என்னை அழைத்து கொண்டு போய்விடுவார். அதை சொல்ல வரேன். அல்லேலூயா. அதை தான் இந்த புத்தகம் விவரமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நேசத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் ஒரு வேலி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ வேண்டும். உலகத்துக்காக உலக பின்னாடி போய் உலக இச்சைகளுக்கு உலக ஆசைகளுக்கு போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆக இந்த சரீரம் தேவனுடையது. இதை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது என்னுடைய கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட வாழ்வடைந்தே. அல்லேலூயா. இந்த நேசத்தினாலதான் இதுக்கு உன்னதமான பாட்டு அப்படின்னு. நேசத்தை விட ஒரு பெரிய சக்தி இந்த பூமியில இல்லை. அன்புதான் பெரியதுன்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியதுன்னு சொல்றார். இந்த நேசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்க 1000 தான் நீங்க சம்பாதிச்சாலும், நீங்க 1000 தான் செஞ்சாலும் உண்மையான அன்பு வேண்டும். ஒரு மனைவியை உண்மையான அன்போடு நேசிங்க. ஒரு கணவனை உண்மையான அன்போடு நேசிங்க. அல்லேலூயா.
இதற்கு ஈடு இணை ஒண்ணுமே கிடையாது. அது அன்பு உடையவர்களாக, தேவனிடத்தில் அந்த நேசத்தை உடையவர்களாக நம்ம எல்லாரும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யுங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தருகிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இன்னும் இருக்கிறதான 18 நாட்களும் நாங்கள் இப்படி கூடி வந்து ஆராதிக்க, ஜெபிக்க, தொடர்ந்து உபவாசிக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வேண்டிய பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் இருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. God bless you. God bless you. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தருமையான பிள்ளைகளுக்காக சொல்கிறேன்.